வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. பாஜகக்குள்ள அந்த உட்கட்சி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் நீங்களே கூட நம்ம சேனலுக்கு ஒரு விரிவான ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தீங்க. எப்படி நகரும், என்ன மாதிரி இருக்கும், அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க சார். இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கு சார் உட்கட்சியில? இப்ப வந்து அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் எதிர்காலம் பாஜகக்குள்ள என்னவா இருக்கு? டெல்லி பாஜக அவர் விஷயத்தை என்னவா முடிவு செஞ்சிருக்காங்க? எப்படி சார் போயிட்டு இருக்கு? லோக்கல் பிஜேபியில நிறைய பிரச்சனை தெரியுதுங்க. பல மாநிலங்கள்ல நிர்வாகிகள் அவங்க ராஜினாமா செய்யறாங்க. நிர்வாக குழுவே கூண்டோட கலையுது. சமீபத்திய உதாரணம் வந்து வேலூர். என்ன காரணம் அப்படின்னா, பாரதிய ஜனதால தேர்தல் என்று சொன்னாலும் அது தேர்தலா நடக்கிறது இல்லை. 3 பேர்ட்ட நாமினேஷன், 3 பேர்ட்டையுமே வந்து வாபஸ் கடிதம், யாராவது ஒருத்தரை வந்து மேலிடம் அறிவித்தல், இதுதான் அங்க இருக்கிற நிர்வாகம். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அதுல பிரச்சனை வருது. தேர்தலில் போட்டியிடாதவங்களுக்கும் மாவட்ட லெவல்ல பதவி கிடைச்சிருக்கு. தமிழிசையோட டிரைவருக்கே ஒரு பதவி கிடைச்சிருக்காங்க. இது வந்து அடுத்த பிரச்சனை. அப்போ கிட்டத்தட்ட 60+ மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. 60+ல பாதிக்கும் மேல இருந்தா கோரம், அதாவது மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிற கோரம் பாதிக்கு மேல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மாநில தலைவரை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ மாநில தலைவர் பதவிக்கு சிலர் அவங்க வந்து இதே ப்ராசஸ்ல ஒரு சில பேர் கொண்ட பட்டியல் இருக்கு. அண்ணாமலை பேர் அதுல இருக்கு. அண்ணாமலை தொடர்ந்தாருன்னா அதிமுக கூட்டணி இல்ல. அண்ணாமலை இப்போ திருப்பி கான்பிடண்டா பேசுறாரு. 2 நாளா பாத்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி கிடையாது, 2026ங்கிறது கூட்டணி ஆட்சி தான் என்று அவர் ஏற்கனவே சொல்லிட்டு வர்ற விஷயம் தான். அதையே மீண்டும் சொல்றாரு. நடுவில் ஒரு வாரம் ரொம்ப ஆஃப் ஆகியிருந்தாரு. ஆள் சத்தத்தையே காணும். இப்போ வந்து திருப்பி பழையபடி அவர் கான்பிடண்டா பேசுறாரு. அவருக்கான ஆதரவுங்கிறது ஆர்எஸ்எஸ் மட்டத்தில் இருக்கிறதா தான் சொல்றாங்க. அவருக்கு எதிர் வாய்ப்பு என்பது நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணு, அவரு சட்டமன்ற பாரதிய ஜனதா தலைவர், எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ, ஒரு பெரிய முக்குளத்தூர் சமுதாயத்தோட பிரதிநிதி. அப்போ அவர் ஏற்கனவே அவருக்கு தலைவர் பதவி தரதா சொல்லிதான் அவரை வந்து பாரதிய ஜனதாவுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். மறைமுகமா சரத்குமார் மாதிரியானவர்களும் இருக்காங்க. இப்ப எஸ்.வி. சேகர் மாதிரியானவர்கள் வெளிப்படையா வந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை நிர்வாகத்துல தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள், அது போக பாரதிய ஜனதாவிலேயே இருக்கிற பாலியல் பிரச்சனைகள், இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வருது. முக்கியமானவங்க தான் செய்திகளையும் தராங்க. அப்ப அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து அகற்றினால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பது? அந்த இடத்துல மத்திய தலைமை இன்னும் தயக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை. பிற மாநிலங்கள் எதுக்குறாங்க. அவங்க மாநிலத்தோட எம்பி கோட்டால இருந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு தர விரும்புறது இல்லை. அப்ப அண்ணாமலைக்கான ஸ்கோப்புங்கிறது வேற ஏதாவது ஒரு பதவி தான். அந்த பதவினா அப்புறம் டம்மி பதவியே தான் இருக்கும். ஏன்னா நேஷனல் லெவல்ல நேஷனல் செக்ரட்டரிங்கிற ஒரு பதவி இருக்குங்க. அது ஒன்றும் பெரிய பவரே கிடையாது. அப்ப அண்ணாமலைக்கு என்ன வகையான ஒரு இன்னொரு இடம், அவரை எப்படி அகாமடேட் பண்றதுங்கிற குழப்பத்துல மத்திய தலைமை இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். 2026 தேர்தல் வரைக்கும் அவரே தொடரட்டும் என்கிற முடிவை நோக்கி மத்திய தலைமை போவதாகவும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஓரிரு தினங்களுக்குள்ள இது தெளிவாயிரும் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஆளுநர் ஆர்.என். ரவினால வந்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசுக்கு பெரிய நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து சபாநாயகருடைய மாநாடு நடந்தது, பீகார்ல நடந்தது. அங்க வந்து அப்பாவை வந்து ஆளுநர் ஆர்.என். ரவி பத்தி பேசும்பொழுது அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு அவர் அங்கிருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். ஒரு பக்கம் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி இங்கேயே இருக்கணும், அவர் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவரே சொல்றாரு. 2 டைமென்ஷனும் இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆளுநர் ரவி மறைமுகமாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார். அப்படி அது வந்து ஒரு அரசியல் பகடி அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள நடந்த சம்பவங்களை பற்றி கருத்துக்களை சொல்வதற்கு எல்லா பேரவைத் தலைவர்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? இது வந்து ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி. அப்போ நம்ம சட்டமன்றத்துல சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்ங்கிறது ஆளுநர் ரவியே வந்து தன் உரையை நிகழ்த்தாமல் புறக்கணித்து சென்றது. இப்போ உரையை நிகழ்த்தாமல் போனதற்கு அவர் ராஜ்பவன்லேருந்து சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், தேசிய கீதத்தை பாடல. ஆனா
நம்ம சட்டமன்றத்தில் 1991 இருந்து, அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து மரபு எதுன்னா முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, முடிவுல வந்து தேசிய கீதம். இதான் மரபு. ஆணை இருக்கு அதுக்கு. இது குறித்து ஆளுநர் ஒரு கடிதமும் அனுப்பியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்பே, அதாவது போன வருடமே கடிதம் அனுப்பி சபாநாயகரோட அலுவலகம் அந்த கடிதத்துக்கு பதில் கொடுத்துருச்சு. இது முதலமைச்சரோட பதில் கிடையாது. ஏன்னா அவை நடவடிக்கைங்கும் போது பேரவைத் தலைவரோட அலுவலகம் தான் பதில் கொடுக்கும். அவங்க கொடுத்துட்டாங்க. ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும் என்று சொல்ல பேரவைத் தலைவர் அலுவலகம் அது முடியாது, எங்களோட மரபு இதுதான் சொல்லி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்ப ஆளுநருக்கு வரும்போதே தெரியும், இங்க வந்து தேசிய கீதம் பாட மாட்டாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் அப்படிதான் இருக்கு, பல மாநிலங்கள்ல இருக்கு. அது தெரிஞ்சுதான் அவர் வராரு. தெரிந்து வந்து அடுத்த ஓரிரு நிமிடங்களுக்குள்ள ஒரே வாசிக்காம கிளம்பி போறாரு. அவர் ஒரே வாசிக்காம கிளம்பி போனாலும் அவர் ஒரே வாசித்தா தான் பொருள் கொள்வாங்க, அதுவும் அவருக்கு தெரியும். அப்போ எதுக்கு இவ்வளவு பெரிய ஷோ? ஒண்ணு அவர் வராமலே இருந்திருக்கலாம். என் கருத்துப்படி நீங்க தேசிய கீதம் தான் முதல்ல இசைக்கணும்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லலாம். அல்லது வந்து உரையோட முதல் பகுதியும் கடைசி பகுதியும் வாசிச்சுட்டு போயிருக்கலாம். சில மாநிலங்கள்ல சில ஆளுநர்கள் உரையில இல்லாத விஷயங்களை எல்லாம் சேர்த்து சொல்றாங்க, ஆனா அது ரிஜெக்டட். பக்கத்து மாநிலத்துல கவர்னரை கூப்பிடாமலே ஆண்டோட முதல் கூட்டத்தொடரை தொடங்குறாங்க. நம்ம கூட்டத்தொடருக்கு அவரை முறைப்படி அழைச்சு, இதே பேரவைத் தலைவர் தான் போய் அழைக்கிறாரு. பேரவைத் தலைவர் வெளியில இருந்து அவரை ரிசீவ் பண்ணி அவருக்கு புத்தக பரிசா கொடுத்து இவ்வளவு மரபுகளையும் கடைபிடித்த பிறகுதான் அவர் வராரு. அப்போ பேரவையே அவர் அவமதிக்கிறாரு ஆளுநர், திட்டமிட்டு. ஏன்னா அவருக்கு தெரியுமே, வரும்போதே தெரியுமே. அப்ப திட்டமிட்டு அவமதிக்கிறாருங்கும் போது அது சம்பந்தமான சர்ச்சை பேரவைத் தலைவர்களின் மாநாட்டில் எழுப்புவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கு அனுமதி மறுத்தல் என்பது வந்து சரி அல்ல. எனவே பேரவைத் தலைவர் அதிலிருந்து வெளிநடப்பு செய்ததுதான் சரி. ஆனா இது இப்ப ஆல் இண்டியா ப்ராப்ளமா எல்லாருக்கும் தெரிய வருது. இது குறித்த வழக்கு வேற ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஆளுநர் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்களே முடிவு எடுக்க வேண்டியது வந்துடும் என்று அவர்கள் வந்து ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். பல 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 இது மட்டும் இல்லாத பல்வேறு பிரச்சனைகளை தொடர்பாக. அப்ப ஆளுநர் அநேகமாக வந்து அவர் எடுத்திருக்கிற பல நிலைப்பாடுகள்ல இருந்து பின்வாங்கிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்பே வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ரிட்டையர்ட் ஜட்ஜா போட்டு ஒரு கமிட்டியை போட்டு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிருச்சு. பல்வேறு சிக்கல்கள் இப்படி எதிர்கட்சிகள் மாநிலங்கள், ஆளுகிற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா அப்பாயிண்டட் கவர்னர்ஸுக்கும் அவங்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படும் போது சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு முடிவை எடுத்தது. அப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் இன்னும் அவமானமாகும். எனவே இப்போதைக்கு ஆளுநர் வந்து அவர் ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்புறம் பேக் அடிச்சதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். அது மாதிரியான அவர் ஒரு பின்வாங்குதல் செய்வார் தான் நான் நினைக்கிறேன். ஆனா மத்திய அரசு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். அண்டர் வாட் அத்தாரிட்டி ரவி இஸ் கண்டினியூயிங் எஸ் கவர்னர், அதை அவங்க சொல்லி ஆகணுங்க. 5 வருஷம் டேர்ம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு வந்து அவரு எதை வச்சு கண்டினியூ பண்றாரு? சார் அந்த விஷயம் ஏன் சார் கொஸ்டினா மாற மாட்டேங்குது? எப்படி வந்து அவர் தொடர்றாரு அப்படிங்கிற கேள்வியே வர மாட்டேங்க. சரியான கேள்விதாங்க. அதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, நம்ம அரசியல் சாசனம் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஒன்னையும் வந்து கிளியர் கட்டா சொல்லாதுங்க. எந்த கான்ஸ்டிடியூஷனும் சொல்லாது. இட்ஸ் a ஸ்கீம். ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு பெரிய ஸ்கீம். இப்போ கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினவங்க 3 வருஷம் வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கி இருக்கிறோம். அதுல 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ என்டையர் கான்ஸ்டிடியூஷனோட ஒரே ஒரு நோக்கம் என்னவா இருக்க முடியும்? இந்தியா மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல அனைவரும் ஒன்றாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவருங்கிற ஈகோ இல்லாம இந்த நாட்டை வந்து வழிநடத்தி செல்லுதல், இதான நோக்கமா இருக்க முடியும். கவர்னர் உயர்ந்தவரா, முதலமைச்சர் உயர்ந்தவரா, பிரதமர் உயர்ந்தவரா, எல்லாரும் ஜனநாயகத்துல எல்லாரும் சமம் தான். மக்கள் தான் உயர்ந்தவங்க ஒரு வகையில பார்த்தா. அப்போ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் செயல்படுத்த முடியும். அப்படிதான் செயல்படுது. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, அன்பார்ச்சுனேட்லி கவர்னர்கள் வந்து அவங்களோட ஈகோக்களை இதுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஒரு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாநிலத்தோட ஒரு அலங்கார தலைவர் தான். ஒரு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாநிலத்தோட அலங்கார தலைவர், அவ்வளவுதான். அவரோட எல்லைங்கிறதே அதுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள். இது பலமுறை உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் தான். இதுவும் நம்ம புதுசாலாம் யாருமே சொல்லல. அப்போ இந்த ஆளுநர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்?
என்னன்னா, அந்த அதிகார வர்க்கத்திலேருந்து வர்றவங்க இப்படிதான் இருப்பாங்க. நான் 3 வகையான ஆளுநர்கள பார்த்துருக்கேங்க. நீதிபதிகளாக இருந்த ஆளுநர் ஆபவர்கள். அவங்க வந்து ரொம்ப ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லாக்குள்ளேயே தான் பேசுவாங்க. ஃபாத்திமா பீவி ஃபார் எக்ஸாம்பிள். அரசியல்வாதியாக இருந்த ஆளுநர் ஆறவங்க. அவங்க பெரிய ஈகோலாம் உண்டு, கிளாஷ் எல்லாம் உண்டு. எங்களுக்கு ஆளுநராக இருந்த சென்னாரெட்டி அவர்கள். சென்னாரெட்டி வெர்சஸ் ஜெயலலிதா. அதிகாரியா இருந்த ஆளுநர் ஆறவங்க நான் அலெக்சாண்டர் காலத்துல பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. என்ன காரணம்னா, எப்போதுமே அவங்களுக்கு மேலதிகாரியை திருப்தி பண்றது ஒண்ணுதாங்க நோக்கம். நீங்க ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீசர் எடுத்துக்கங்க. இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் எடுத்துக்கங்க. ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீசர் எடுத்துங்க. இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் எடுத்துங்க. டாப் என்னவோ, அவங்க விஷயம் என்னவோ அதான். அதாவது எஜமான விசுவாசம். நீங்க சொல்றதுதாங்க ஐயா சரி. இப்படி இந்த மைண்ட்லயே தான் அவங்க போவாங்க. அப்போ எஜமான விசுவாசத்தின் அடிப்படையில நிர்வாகம் நடத்த முடியுமா? ஒரு ஆளுநர் வந்து அவர் யாரை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறாருன்னா, நம்ம ஆர்.என். ரவின்னா அவர் வந்து அமித்ஷாவை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார். நோக்கம் என்ன? அடுத்த ப்ரொமோஷன் தான் நோக்கம். ஒரு சாதாரண ஆபீசருக்கு என்ன நோக்கம் இருக்கோ, அதுதான் ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநர் வந்து ஆள வந்தார் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவரோட டென்யூர் முடிஞ்சுதா? முடியலையா? 5 வருஷம் ஆச்சே. இவருக்கு என்ன இதுல சம்பளம் போடுறீங்க நீங்க? இந்த கேள்வி எல்லாம் இன்னமும் ஆன்சர் பண்ணாமலே இருக்கு. இப்போ மத்திய அரசாங்கம் அதுக்குள்ள வந்து சேரணும். இது கட்சி பதவி கிடையாது. அண்ணாமலைக்கு டென்யூர் முடிஞ்சு போச்சு. அவர் பாட்டுக்கு இருக்காரு. அடுத்த வர்ற வரைக்கும் அது ஒரு கட்சி. அது வேற விஷயம். இது நிர்வாகம். அப்ப நிர்வாகத்துல ஒரு அபிஷியலா டென்யூரே இல்லாத ஒருத்தர் ஆளுநராக எப்படி நீடிக்கிறார்? உண்மையிலேயே எனக்கே அது புரியல. இந்த நேர்காணல் இணைந்தமைக்காக மிக்க நன்றி.